ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது சொல்லப்போனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்னே சொல்லலாம். இப்போ லாக்டவுன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலலாம் போகிறதில்ல. வெளியில் போகாமல் இருக்கிறப்ப நம்ம வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டுங்களெல்லாம் நிறைய மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மிஸ் பண்ணுற ஒரு ஸ்நாக் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடை காளான் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வெளியில் போனால் அதிக விரும்பி சாப்பிட்றது அந்த காளானாக தான் இருக்கும். ரோட்டு கடைகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக கூட்டமாக இருந்து அதை விரும்பி சாப்பிட்டுட்டு வருவோம். அதுவே நமக்கு ஒரு பொழுதுபோக்காக கூட இருக்கும். அந்த மாதிரி காளான் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் அதே மெத்தடில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி அதுக்கப்புறமெல்லாம் அந்த மசாலாலாம் போட்டு அவங்க வந்து காளான்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு தண்ணி மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த தண்ணியை தான் நம்ம ரெடி பண்ணி வைக்கிற அந்த பக்கோடா மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் அந்த காளானை போட்டு நம்ம வதக்கி நமக்கு கொடுப்பாங்க. அதே ஸ்டைலில் அதே மெத்தடில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காளான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு காளான் ரெசிபி. அதிகமாக மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறத நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க. கோஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம காளான் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், இல்லைன்னா காளான் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. அது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன். அந்த முட்டைக்கோஸ் எந்த சைஸில் வெட்டியிருக்குமோ அதே அளவுக்கு வெங்காயத்தையும் வெட்டியிருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம காளான் வந்து அதிகமாக சாப்பிட்டுக்க மாட்டோம். சும்மா 1 கரண்டி 2 கரண்டி இந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா போதும். மைதா 1 2 ஸ்பூன் மைதா. அதே போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் 1 2. இதில் வந்து நீங்கள் மைதாவை ஸ்கிப் பண்ணிக்கலாமா, இல்லை கார்ன்ஃப்ளவரை ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரோட்டுக்கடை காளானோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இதெல்லாம் கரெக்டாக சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் கரெக்டாக சேர்த்தா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். நீங்கள் கூட இதில் கலர் பவுட்ரு நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் பவுட்ரு கூட இதில் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அது வந்து நல்ல கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும் அதுக்காக. அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கலந்துக்கலாம். நம்ம சில்லிக்கெல்லாம் எந்த பக்குவத்தில் கலக்குவோமோ அந்த பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா கலந்துட்டோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு நீங்கள் அந்த மசாலாவை கலந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கன்னா நம்ம பொரித்து எடுத்து காளான் லாஸ்ட்டில் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். சும்மா ஒரு 4-5 கருவேப்பிலையை இந்த போல் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்கு. இது ஊறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதோட பக்குவம் எப்படின்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வந்தால் கரெக்டாக இருக்குது. அதுக்காக அளவுக்கு அதிகமாக நீங்கள் மாவு போட்டிங்கனாலும் நம்ம லாஸ்ட்டாக காளான் ரெடி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து அதிகமாக நிற்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த முட்டைக்கோஸ் தெரிகிற அளவுக்கு நீங்கள் மசாலா போட்டு நீங்கள் கலந்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்து உதிரியாக இந்த மாதிரி நம்ம பக்கோடாலாம் பொரிச்சு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. அதுக்காக ரொம்ப உதிரியாகவும் போடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் உருண்டையாக இருக்கணும். இந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். நீங்கள் இது வேக வைக்கிறது வந்து ரொம்ப முழுசாக மொறுமொறுப்பாகவும் வேக வைக்கக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக காளான் ரெடி பண்ணுறப்போ இது வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்காது. நீங்கள் ரொம்ப மொறுமொறுப்பாக வேக வச்சிடக்கூடாது இதையை. இப்போ இதை எடுத்துடலாம். 3/4 பக்குவத்துக்கு வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். அவ்வளோதான். பொரிச்சு எடுத்துகிட்டு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை மாற்றி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதில் தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி கலந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்தாச்சு. ஒரு 3/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு. அது கூட ஒரே ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ வந்து மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து காளானுக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் பொரிச்சோம் பார்த்திங்களா, அதே கடாய் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அதில் எண்ணெயும் இருக்குது. அதுலேயே நம்ம கலந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை, அந்த மிளகாத்தூளோட கலர் மட்டும்தான். நல்லா கலந்து விடுங்க. கரண்டியை கைவிடாமல் கலக்குங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் இதில் கலந்துருக்கோம் இல்லையா, அதனால் எப்படி விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிக்கும், ஒன்று சேர்ந்து நின்றோம். அதனால் கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம பொரிச்சதை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான் நம்ம கடைகளில், ரோட்டு கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா தண்ணி வந்து அந்த காளான் செய்கிறப்போ எடுத்து ஊற்றி கிளறுவாங்க. அந்த மாதிரி தண்ணி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியை அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக லைட்டாக கொதிக்க வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து கடைகளில் வச்சு சேல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை கொதித்ததுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பக்கோடாவை இதுக்குள்ளே சேர்த்துற போகிறோம். அதுதான் வித்தியாசம் அவங்களுக்கும் நம்மளுக்கும். கலரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரோட்டு கடையில் எந்த மாதிரி அந்த மசாலா தண்ணி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி கலரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக மசாலாவும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அதே போல் முன்னாடி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க தண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கடாயில் வச்சு அந்த காளானை போட்டு அதுக்கு மேலே இந்த தண்ணியை ஊற்றி நமக்கு காய்ச்சி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா எந்தவித தாளிப்புமே அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டைக்கோஸ், அதையே வந்து இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம வந்து இதை சேர்த்துடலாம். நம்ம வந்து முன்னாடியே சாஃப்டாக தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் இப்போ வந்து நம்ம அதை நல்லா மசிச்சு போட தேவையில்லை. நீங்கள் ரொம்ப மொறுமொறுப்பாக வேக வச்சுருக்கீங்கன்னா ஒரு பருப்பு மத்தோ இல்லை கரண்டி ஏதோ வச்சு லைட்டாக அதை சின்னதாக வெட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மசால் கூட சேர்த்து இந்த நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் அது வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து நல்லா கொலகொலப்பாக வரும் பார்த்திங்களா, அதுதான் நம்ம சாப்பிட போகிற காளான். இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆகி வரட்டும். இப்போ வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்ச பக்கோடா வந்து அது ஒன்று தான் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம காய்ச்சணும். நம்ம கடைகளில் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பச்சை வெங்காயம் தூவிக்கலாம். தூவிட்டு கருவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சம் இதில் தூவிடலாம். தூவிட்டு இப்போ ஒரு கிளறிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொலப்பாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் நல்லா கெட்டி சேர்ந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரோட்டு கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாளித்து தக்காளி தாளித்து இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்க்க மாட்டாங்க. தண்ணி அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கலந்துருவாங்க. அதில் எண்ணெய் கூட சரியாக இருக்காது. அந்த பொரிச்ச எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ராவும் ஊற்ற மாட்டாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் மேலே ஊற்றுறதுனா கூட ஊற்றிட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு காளான். இதே மெத்தடில் தான் கவுண்டம்பாளையத்தில் நாங்கள் நிறைய கடைகளில் சாப்பிட்ருப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா தண்ணி தான் இந்த கிரேவி கிடைக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அது சரியான பக்குவத்தில் வந்துருச்சுன்னா இந்த கிரேவி வந்து நமக்கு சரியாக இருக்கும். கடைசியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். மேலே கொஞ்சம் மல்லித்தலை. மசாலா பூரிக்கெல்லாம் செய்வோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பூரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே உடச்சி போட்டிங்கன்னா ஒரிஜினலாக நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து சுட இந்த மாதிரி ஊதி சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொலப்பாக இருக்கும். நல்லா ஆற பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். அருமையான இது போல் காளான் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த முட்டைக்கோஸுக்கு பதில் நீங்கள் வந்து காளான் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி காளான் செய்யலாம். நம்ம இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டு கடைகளெல்லாம் போய் காளான் சாப்பிட முடியாமல் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதே போல் வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நிறைய பேருக்கு சாயங்கால நேரத்தில் போய் இந்த மாதிரி காளான் சாப்பிட்றது வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும். அது இந்த டைமில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் இதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.